கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நாளுக்கான செய்தியின் தலைப்பு இயேசுவின் குடும்பம். வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் குடும்பம். இந்த உலகத்தில் ரெண்டு குடும்பம் தான் இருக்குது. நீங்கள் சொல்லலாம், படித்த குடும்பம், படிக்காதவங்க இருக்கிற குடும்பம், ஏழை குடும்பம், பணக்காரர்கள் இருக்கிற குடும்பம், உயர்ந்த ஜாதி, இந்த குடும்பம் உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி என்று மனிதன் அப்படி பிரித்து கொண்டாலும் பரலோகம் பார்ப்பது என்னமோ அப்படி அல்ல. பரலோகம் பார்க்கிற குடும்பம், இந்த குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா, இந்த குடும்பத்தில் இயேசு இல்லையா? ரெண்டு குடும்பம் தான் இருக்கு. ஒன்று இயேசுவின் குடும்பம், இன்னொன்று இயேசு இல்லாத குடும்பம். அப்போ இயேசுவின் குடும்பம் என்றால் அது அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம், ஆண்டவருக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். அது குடும்ப ஜபத்திலே ஆண்டவரை தேடுகிற குடும்பம், வேத சத்தியத்தின்படி வாழுகிற குடும்பம், பரிசுத்தமாய் வாழ்கிற குடும்பம், அன்பாக இருக்கிற குடும்பம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற குடும்பம், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற பராமரிப்பில் இருக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பம், ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நீங்கள் ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் நீங்கள் ருசிக்க முடியும். இந்த வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிற இந்த குடும்பத்திற்குள்ளாக சத்துருவானவன் உள்ளே புக முடியாது. ஆமேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னது போல 10க்கு 10 வீடாக இருந்தாலும் சரி, பரிசுத்தர் இயேசு அங்கே இருப்பார் என்றால் அதுதான் அரண்மனை. ஆமேன். ஒரு பெரிய அரண்மனையே கட்டியிருந்தாலும் அங்கே இயேசு இல்லை என்றால் அது ஒரு சாதாரணமான குப்பத்து குடிசை தான். சரி, ஒரு வசனத்தை ஆதாரமாக நான் வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. போதும், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் இதனுடைய 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று கட்டடம், இன்னொன்று குடும்பம். நல்லா கவனிங்க. கர்த்தர் குடும்பத்தை கட்டாராகில், ஆண்டவராக இயேசு ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். அந்த குடும்பத்தை அவர்தான் கட்டி எழுப்ப வேண்டும். அந்த குடும்பத்தை அவர்தான் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்பாவிட்டால், ரெண்டாவதாக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். ஏசப்பா கட்டாம வேற யாரெல்லாம் அந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்களோ அப்படி கட்டுகிறவர்கள், அந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களுடைய அந்த எல்லா முயற்சிகள், பிரயாசம் என்றால் அந்த முயற்சிகள் எல்லாமே விருதாவாக வீணாகத்தான் போகும். அப்படித்தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். வீடு என்பதற்கு பேயித் என்று சொல்லக்கூடிய எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? நம்ம பல நேரத்தில் அந்த வீட்டை கட்டுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சியை அந்த வீட்டுக்குள் இருக்கிற குடும்பத்தை கட்டுவதற்கு எடுப்பதில்லை. ஒரு வீடை ஒரு நல்ல வீடாக கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும் என்பதற்காக பல லட்சங்கள் பல கோடிகள் கூட கொடுத்து கட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் குடும்பம் கட்டுவதிலே தோற்று போவார்கள். அடிக்கடி உங்களோடு பேசுவது தான், அதாவது காசு கொடுத்து கட்டளை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. காசு கொடுத்து நீங்கள் மருந்தை வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. நீங்கள் காசு கொடுத்து காரை வாங்கலாம், ஆனால் ஊர் போய் சேர முடியாது. நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வீட்டை கட்டலாம், ஆனால் குடும்பத்தை கட்ட முடியாது. அந்த வசனம் ஆணித்தரமாக சொல்லுது, கர்த்தர் வீட்டை, அதாவது குடும்பத்தை அவர் தான் கட்டணும். அல்லேலூயா. குடும்பத்தை யார் கட்டணும்? ஏசப்பா அவர் கட்டுவதற்கு இந்த வீட்டை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தெலுங்கானா
என்ற ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர் பெயர் ஐ திங்க் ஜெயராஜ் நினைக்கிற, பேர் சரியா தெரியல. ஒரு 35 வயதே ஆன ஒரு மனிதர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 17 வயது பெண்ணை போதையில் என்ன செய்தார், அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததுனால போக்சோ சட்டத்தில் அவரை கைது பண்ணி விட்டார்கள். அவர் ஜாமீனில் வெளியே வருகிறார். வந்ததுமே என்னை ஜெயிலுக்கு அனுப்புன்னு இந்த குடும்பத்தை நான் விடுறேன்னா பாரு அப்படின்னு என்ன செய்கிறாரு, வீட்டில் அவர் நல்லா இதுக்குன்னே போய் கடைக்கு போய் ஒரு அருவாளையும் நல்ல கூர்மையான கத்தியும் வாங்கிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி வேலையில் அவர் வீட்டை விட்டு கிளம்புற நேரத்தில் அவங்க மனைவி கேட்குறா, எங்கேயா போகிறீங்க அப்படின்னு. நான் சும்மா விட போகிறதில்ல, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்கல்ல அவங்க குடும்பத்தையும் நான் கொலை செய்ய போகிறேன். ஐயா என்ன இப்படி பண்ணுறீங்க, தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க என்று அங்கே அவள் தடுக்கும் பொழுது, நீ தடுக்கிறியா அப்படின்னு முதல் வேலையா தான் வாங்கிட்டு வந்த அருவாளை தன் மனைவியை ஒரே வெட்டி அவளை சாய்ச்சிட்டான். 2 சின்ன பிஞ்சு குழந்தைகள் அதை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் கொண்டு போட்டான். இன்னும் கையோட நேரம் அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையோட அந்த அம்மா வர்றாங்க, அந்த அம்மாவையும் கொண்டுட்டான். அருவாளை வீசிக்கொள்ள அந்த குழந்தையுடைய பாட்டி வந்தா, பாட்டியும் கொள்ள அந்த பிள்ளை மறுபடியும் வெளியில் வயலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பாலியல் பலாத்காரமும் பண்ணி அவளையும் கொன்று 6 பேரை கொன்று விட்டான். அடுத்ததாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, எல்லாத்தையும் நான் கொண்டுட்டேன், இந்த மாதிரி நானும் தற்கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த செய்தி உடனே தெரிஞ்ச உடனே அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது இயேசுவின் குடும்பமா? பதைக்கிறது. ஒரு மனிதனுக்கு இயேசு எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம். ஒரு ஒழுங்கீனமான தாறுமாறான இப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன. இனி அவனுக்கு குடும்பம் இல்லை, அந்த பிஞ்சு குழந்தைங்க அவங்கள என்ன தப்பு பண்ணாங்க, இவனுடைய தவறான தாறுமாறான பழக்கங்கள் ஒரு குழந்தையை சீரழித்தது மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தையுமே அழித்து விட்டது என்றால் இயேசு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை. இயேசு ரொம்ப தேவை. எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் செய்தியை கேட்கலாம். அதாவது 3 விதமாக ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது. ஒன்று இயேசுவானவர் கட்டும் குடும்பம், 2வது சாத்தான் கட்டும் குடும்பம், 3வது நாம கட்டுற குடும்பம். 3 குடும்பத்தில் உங்கள் குடும்பம் எந்த குடும்பம்? நல்லங்க. முதல் குடும்பம் என்ன? இயேசுவானவர் கட்டி எழுப்புகிற ஒரு குடும்பம். இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்துக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க, உங்கள் வீட்டுக்கு அவர் கடவுளாக, தேவனாக, தலைவராக, ராஜாவாக இருந்து நடத்த விரும்புகிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தேவனாக, இரட்சகராக இருக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, 2வதாக சாத்தான் கட்டும் குடும்பம், கட்டுகிற குடும்பம். சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிற குடும்பம். இன்னொன்று நான் கட்டுகிற, என் சுயம் கட்டுகிற ஒரு குடும்பம். நான் என் வீடு நான் பார்த்துக்குவேன், என் வீட்டை அப்படி, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சு, என் மனைவியை அப்படியாக்கி இப்படியாக்கி நான் கட்டுற குடும்பம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் குடும்பத்தை யார் கட்டிட்டுருக்கிறா? உங்கள் குடும்பத்தை யார் கட்டிட்டுருக்கிறா? இயேசு கட்டுறாரா? ஹல்லேலூயா. இயேசு கட்டுகிற குடும்பத்தில் என்னவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த இயேசு கட்டுகிற குடும்பத்தில் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அங்கே அன்பை பார்க்க முடியும், ஜீவனை பார்க்க முடியும், கிருபையை பார்க்க முடியும், நன்மைகள், சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பம், சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பம். அங்கே ஒரு பாதுகாப்பு, அங்கே ஆண்டவருடைய பராமரிப்பு அங்கே இருக்கும். எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக அற்புதமாக அந்த குடும்பத்தில் எல்லாமே சீராக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சொல்ல போனா இது 3வது வட்டத்து குடும்பம் சொல்றோம் இல்லையா, அந்த வட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா சாத்தான் கட்டி வச்சிருக்கிற குடும்பத்தில் அங்கே சாபம், அங்கே வெறுமை, அங்கே வறுமை, அங்கே தரித்திரம், அங்கே கடன், அங்கே சண்டைகள்,
அங்கே மரணங்கள், அங்கே ஒழுங்கினம், அங்கே பாவங்கள், இந்த மாதிரியாக அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் நிறைந்து கிடக்கும். நான் கட்டுகிற குடும்பம் தோல்வி, குழப்பங்கள், வேதனை, எடுக்கிற எல்லா விதமான பிரயாசங்களும் விருதாவாக வீணாக போகிறதான குடும்பமாக இருக்கும். அன்றைய கவனிங்க, குடும்பம் அமையிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். பாழாய் கிடக்கும்போது, இந்த வீடு என்று சொல்லுவது கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை சொல்லுகிறார். என்னுடைய வீடு எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கும்போது நீங்கள் டெரஸ் வீடுகளில் நீங்க நல்ல மாடி மேல மாடி கட்டி உங்க வீடுகளில் குடியிருக்கிறதுக்கான காலம் இதுவோ? உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களை, நாம் நிறைய சிந்திக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இந்த செய்தி நேரத்தில் சிந்திக்க ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய வழி, நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி, என் குடும்பம் எப்படி இருக்கு, இப்போ என் குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். பஸ், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். பல வீடுகளில் நடக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உழைக்கிறோம், ஆனால் உழைச்ச உழைப்புக்கு ஏற்றபடி வருமானம் கிடையாது. கொஞ்சமாக தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றோம். அப்புறம் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்க நல்லா சாப்பிட்றீங்க தான், ஆனால் திருப்தி இல்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எஸ், நிறைய நேரத்தில் நம்ம நிறைய உழைப்பை போடுகிறோம், நிறைய களைத்து உழைத்து வேலை எல்லாம் செய்கிறோம், ஆனால் பொத்தல் பையில ஓட்ட பையில போடுகிறவர்களாகவே சம்பாதிக்கிறோம். அப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காக என்ற வசனத்தில் பார்க்கிறோம்? பொத்தல் பையிலே போடுவதற்காக, ஓட்ட பையில போடுவதற்காகவே சம்பாதித்து உழைத்து எல்லாம் நேர விரயமெல்லாம் ஆக்கி என்ன செய்கிறோம்? பொத்தல் பையில் போட்டுட்டு போயிடுறோம். பொத்தல் பையில் போட்டால் அந்த காசு என்னாகும்? கீழே போயிடுது, அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது. வாசிங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறார், என்ன எதனால இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள், ஏன் பொருளாதார சீர்குலைவுகள், எதற்காக வறுமை, ஏன் வீட்டுக்குள்ள கடன் உள்ள வந்துச்சு, எதனால சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நான் வட்டிக்கு கட்டிட்டு இருக்கிறேன், நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் என் குடும்பத்தில், இந்த கடன்னாலே நிறைய குழப்பங்கள், பொருளாதார பிரச்சனை நெருக்கடினாலே இவ்வளவு போராட்டங்கள் ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். என்ன பிரியம் அப்படின்னா, அவருடைய திருச்சபை கட்டுகிற காரியங்கள். இங்கே புதிய ஏற்பாட்டுன்னு சொல்லும் பொழுது திருச்சபையினுடைய அந்த காரியங்கள், முதலாவதாக நீங்கள் அவருடைய வீடாகிய திருச்சபையின் காரியங்களுக்குள்ளாக பர்ஃபெக்டாக ஆண்டவருடைய காரியங்கள் அவரை தேடி வருவதாக இருக்கட்டும், சரியான நேரத்துக்கு வருவதாக இருக்கட்டும், ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவதாக இருக்கட்டும், அவைகளைத்தான் அது குறிக்கிறது. கீழ்ப்படிவதாக இருக்கட்டும், சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவல் டாஸ்கெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் கொடுத்தார் என்றால் அவருடைய காரியங்களிலே நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால என்ன விளங்கும்? ஆண்டவருடைய மகிமை விளங்கும். ஆமென். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், நீங்க நிறைய நினைக்கிறீங்க, நான் நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய மார்க் வரும், நிறைய சம்பாத்தியம் வரும், நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று கணக்குகள் நிறைய இருக்கிறது. இதோ கொஞ்சம் கிடைத்தது, ஆனா கிடைச்சதெல்லாம் கொஞ்சம், மிஞ்சினதெல்லாம் கொஞ்சம். நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நீங்க அறுத்து வீட்டுக்கு சம்பாதிச்சு எல்லாம் வீட்டுக்கு நீங்க கொண்டு வர்றீங்க. ஓகே, நான் அதை ஊதி போடுகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொண்டு வர்றத நான் ஊதி போடுகிறேன். நான் என்ன செஞ்சிடறேன்? ஏன் ஆண்டவர் இதை செய்கிறீர்? ஊதியம், அந்த ஊதியம் ஊதி போடுவதற்கா? அப்படி என்றால் அவர் சும்மா ஊதில, அந்த ஊதியத்தில் அந்த சம்பாத்தியத்தில் தேவனுடைய திட்டம் இல்லை, அதைத்தான் குறிக்கிறது. அப்புறம்
எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. எஸ், ஓகே, நல்ல கவனிங்க. இதை சொல்லுவது கர்த்தர். இதை சொல்லுவது யாரு? நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நம்ம நிறைய பிரயாசங்கள், நாம் சுயமாய் கட்டுகிற நம்முடைய சொந்த குடும்பம், சொந்த வீடு நல்லா இருக்கணும் தான் நம்ம படிக்கிறோம், நல்லா இருக்கணும் தான் வேலைக்கு போகிறோம், நல்லா இருக்க வேண்டும் என்று தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், நல்ல கவனிங்க, என்னைக்கு தேவனுடைய வீடாகிய திருச்சபையில் உங்களுடைய பங்களிப்பு ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக உங்கள் பங்களிப்பை கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டின் ஆசீர்வாதத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறார். யாருக்கு விளங்குச்சு? விளங்குச்சா? ஆண்டவருடைய வீடுங்க இது. பாஸ்டர் சாம் குணசேகர் என்பவருடைய வீடு கிடையாது இது. நீங்கள் நன்றாக டைரக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை தான் சொல்றார். நான் கட்டுறேன். நான் கட்டுற சபையை உங்கள் பங்களிப்பு, நீங்கள் கொடுக்கிற கீழ்ப்படிதல், நீங்கள் அதில் கொடுக்கிற எல்லா விதமான அர்ப்பணிப்பு, அந்த திருச்சபை ஒழுங்கு கிரமமாக இருப்பதற்காக நீங்கள் எழுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தை பார்த்து, நீ என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா நான் உன் வீட்டுக்குள்ளே வரேன், என் வீடு ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமான திருச்சபையாக இருப்பதற்கு உன்னுடைய பங்கை நீ கொடுத்தேனா உன் வீடு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் என் பங்கை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவது தான் இந்த வசனத்தினுடைய ஒரு நிகரான அர்த்தம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி, வளர்ச்சி, அமைதி, சமாதானம், உள்ளும் புறமுமான ஒரு மேய்ச்சல், ரொம்ப அழகான ஒரு குடும்பம் அமைவது ரொம்ப 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 அவசியங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை பேச போகிறோம். ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, நான் இயேசுவை தேடுகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இவ்வளோ தோல்விகளும் பாடுகளும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எதற்காக என்றெல்லாம் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக உலக பிரகாரமாகவே சொல்லுகிற காரியங்கள் சொல்லும் பொழுது, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், பொருளாதாரத்துக்கான விஷயங்களில் நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இந்த பொருளாதாரம் தேவனால் வருவதா மேமனால் வருவதா, அது ரொம்ப முக்கியம். சபைக்கு அநேக காரியங்கள் ஆவியானவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் சம்பாதிச்சுட்டு வர்றது தேவன் கொடுத்ததா இல்லை மேமன் கொடுத்ததா? நீங்கள் உங்கள் சொந்த பலன், சொந்த பிரயாசத்தை எல்லாம் செலவழித்து கொண்டு வந்தீங்கன்னா மேமன் கொடுப்பான், பொத்தல் பை தான் ஊதி போட்டுருவார். நீங்கள் அறுத்து கொண்டு வர்றீங்க, நிறைய கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய அனுபவிக்கலாம் என்று நினைச்சிட்டு நீங்கள் கொண்டு வர்றத நீங்கள் எங்கே போட்டீங்க? நீங்கள் பேங்க்லேயே போட்டாலும் அது ஆண்டவர் பார்வையில் பொத்தல் பை, அது ஒரு ஓட்டை பை, அது பேங்க் அல்ல. உங்கள் பேரில் அது ஒரு பேங்காக இருக்கலாம், சேமிப்பு கிடங்காக இருக்கலாம், இல்லை, அது ஒரு பொத்தல் பை. ஹல்லேலூயா. நீங்கள் கொண்டு வர்றத ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை ஊதி போடுகிறார். கையில் மிஞ்ச மாட்டேங்குது. கடைசி வாரத்தில் கையை ஏந்த வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த பிரச்சனைகள்? இதனால குடும்பத்துக்குள்ள அந்த வரவு செலவு மேனேஜ்மெண்ட், அந்த மேலாண்மை ரொம்ப பாதிக்கப்படும் பொழுது நாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். தேவைகள் நிறைய இருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, பிள்ளைகளுக்கு ஃபீஸு, நோட்டு, ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு, அரிசி பருப்பு, ஊதியம் உயரல, அரிசி பருப்பு விலையெல்லாம் உயருது, பெட்ரோல் விலையெல்லாம் உயர்ந்துட்டே போகுது, வருமானம் வரல, வாங்கிட்டு வர்றது ஊதியம் போட்டுறாரு. என்ன செய்யறது? நல்லா கவனிங்க. கடனை வாங்கிடுறோம், நான் சம்பாதிச்ச காசை அடுத்தவன் அனுபவிக்கிறான் இன்ட்ரெஸ்டா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது, அடுத்தவன் சம்பாதிச்ச காசில் நீங்கள் வாழ்கிறீங்க. அவன் உழைச்சி களைச்ச அந்த காசில் அவன் சம்பாதிச்சதில் கேட்டு வாங்குறீங்க நீங்கள். அதுக்கு பேர் தான் கடன். கடனை குறித்து என்கிட்ட கேளுங்க, ஒரு பெரிய பொருளாதார யுக்திகள் என்னவென்று சொல்லிக் கொடுக்கிறேன். எத்தனை 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 தவறான பொருளாதார கோட்பாடுகளினாலே, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், குடும்பங்களில் இந்த பொருளாதார குறைவுகள் சமாதானத்தை கெடுக்குது.
சந்தோஷத்தை கெடுக்குது. கடன் சுமை குடும்பத்தில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்குகிறதுனால இது எங்கே பாதிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது, தேவ உறவை பாதிக்கிறது. குடும்பத்தில் எல்லாருமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால ஒரு மனம் கெடுகிறது. அடுத்ததாக இந்த எதிர்கால திட்டமிடலாம் இல்லாமல் போகுது, சேர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. சரிங்களா? திடீர்னு எப்போ மருத்துவ செலவு வரும்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி காரியங்கள். ரெண்டாவது என்ன பிரச்சனை? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். இயேசுவின் குடும்பமாக உருவாகாமல் இருப்பதற்கு தடைகள் என்ன? தடைக்கற்கள் என்னன்னா, கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், சரியான தொடர்பு இல்லாமல், புரிதல் இல்லாமல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் இல்லை. குடும்ப உறவுகள் உறுப்பினர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை, ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி டாக், ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்தி கான்வர்சேஷன் இல்லாததே அந்த தொடர்புள்ள பிரச்சனை. நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறோம், திரும்ப இங்கே குறை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். இவங்க ஏங்க என்ன பிரச்சனை எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கேட்காமையே ஒரு அவசரப்பட்டு நம்மளாக யூகிக்கிற சில காரியங்கள். இதனால தான் அப்படி ஆயிடுச்சா, இதனால தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நோ, மனம் திறந்து, வாய் திறந்து, முகம் கொடுத்து பேசுங்க என்ன அப்படின்ட்டு. அப்போ தான் தெரியும். கம்யூனிகேஷன் இல்லை. கம்யூனிகேஷன் இல்லாததுனாலையும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. நம்மளாக யூகித்து இந்த மனுஷன் இதனால தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? தப்பு கணக்கு போடுறதுனால அது இடைவெளி உண்டாகிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் அன்னெசரி கேப் இது உண்டாகிறது. தேவைகளோடு இருப்பாங்க, சொல்கிறதுக்கு முடியல, கேட்குறதுக்கும் ரெடியாக இல்லை. ஒரு பரஸ்பரம் இந்த மாதிரி இல்லாததுனால ஒரு இயேசுவின் குடும்பம் ஃபார்ம் ஆகிறதுக்கு தடையாக இருக்கிறது. இந்த ஷேரிங் இல்லை, கேரிங் இல்லை, இப்படியா இருக்குது. அடுத்தது குடும்பத்தில் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை பிளேம் கேம், குற்றம் சாட்டுகிறது. ஒரு தவறு நடக்கும்போது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத விட்டுட்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறது குடும்பங்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பேட் ஃபேக்டர்ஸ், ரொம்ப தவறான காரியங்கள். மனம் விட்டு மனம் திறந்து உட்கார்ந்து நீங்கள் ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிட்ற நேரத்துலையோ இதுக்குன்னே நீங்கள் உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு, நீங்கள் உட்கார்ந்து மனசார பேசுங்க. ஒரு ஃபேமிலி டைம்னு வைங்க, ஒரு ஃபேமிலி டைம் உட்கார்ந்து நீங்கள் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்கள் கஷ்டங்கள் என்ன? படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பெற்றோர் என்ன செய்யணும்? நீ எப்படி படிக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், என்ன மாதிரி உன் லைஃப் போயிட்டுருக்கு, கவனிங்க, கேளுங்க, விசாரிங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது லைஃப் ஸ்டைல் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். நம்முடைய நவீன வாழ்க்கை முறையும் இந்த நேரத்தை திட்டமிட தவறுவதும் இயேசுவின் குடும்பம் உருவாகுவதற்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு தற்காலங்களில் குடும்பத்துக்கு ஒதுக்குற டைம் இன்னைக்கெல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, டைமே இல்லை என்று நான் வாயில் சொல்லிட்டு இருக்கேன். டைமே இல்லைங்க, சாரிங்க, பயங்கர பிஸிங்க, பீஸாகவே இருக்கிறோம். ஓகே, சரி. இப்போ இந்த வேலை மற்றும் குடும்ப சமநிலை இதை நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியாத பிரச்சனை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அதிகமான ஒர்க் லோடு. நம்ம வேலை செய்கிறதே குடும்பத்துக்கு தான், ஆனால் குடும்பத்தை செயல்படுத்த முடியாதவளுக்கு வேலை. சொல்லுங்க, வேலை எதுக்காக? குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் வேலையே. ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை நடத்த முடியல, அந்த குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு ரோபோட்டிக் ஃபேமிலி, ஒரு எந்திரத்தனமான ஒரு குடும்பம். மனைவி கணவனை பார்க்க முடியல, கணவன் மனைவி பார்க்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க முடியல. வீட்டுக்கு வந்தால் களைச்சி வர்றாங்க. சில பேர் காலையில் போனால் நைட்டு 9-10 மணிக்கு வர்ற மக்கள் நிறைய பேர் இருக்குங்க. காலையில் எல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஓடுறீங்க, ஓடி நைட்டு வர்றீங்க, வந்த ஒரே களைப்பு. வர்ற நேரத்தில் பிள்ளைகள்லாம் தூங்கியிருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு அன்பாக குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண குவாலிட்டி டைம், நல்ல ஒரு தரமான நேரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இயேசுடைய கிரியையை நான் பார்க்க முடிகிறதில்ல. இதெல்லாம் நோட்டபிள் திங்ஸ், இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த குடும்பத்தில் புரிதல் அதிகமாகிறதோ, எந்த குடும்பத்தில் நேரம் உங்களுக்கு அந்த குடும்ப ஐக்கியத்திற்கு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த குடும்பத்தில் இயேசுவும் வருகிறார்.
அல்லேலூயா. என கர்த்தருக்கு பயந்த கணவன் மனைவி, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். மல்கியா 3:16 படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்ததாக த டிஜிட்டல் லைஃப், ஸ்க்ரீன் டைமிங் லைஃப். ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றாவே உட்காந்துருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஃபோனு எடுத்துட்டு ஒருத்தர் சேரில் உட்காந்துருப்பார், ஒருத்தர் கட்டலில் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் தரையில் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் வண்டி மேலே பைக் மேலே ஏறி உட்காந்து வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் நானும் என் வீட்டாரும் அல்ல, நானும் என் மொபைலும். அதாவது யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் என் மொபைலும். நான் சொல்றது கரெக்டா? நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தை விட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நேரத்தை விட, இன்றைக்கு யதார்த்தமான உண்மை என்னவென்றால், நீங்கள் மொபைலில் தான் ரொம்ப நேரம் இருக்கீங்க. உங்கள் குழந்தைங்க, வாலிப பிள்ளைகள் அதிகமாக இருப்பது இந்த மொபைலில் தான். மொபைலுக்கு அடிமைகள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும் என்று. ஆனால் இன்னைக்கு மொபைலுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்ற கவனிங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எல்லாரும் ஒன்று டிவி சீரியல் அல்லது ஃபோனில் சமூக வலைதளங்களில் மூழ்கி இருப்பதினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே கிடையாது. ரொம்ப தப்பு. சாப்பிட்ற நேரத்துலேயும் ஃபோனு, எல்லா நேரத்துலையுமே ஃபோன், ப்ரேயர் டைம்லேயும் ஃபோன். எனக்கு அன்பானவில்லை. குடும்பம் எப்படி? அது குடும்பமா? 4-5 பேர் குடும்பம் இருந்து வேஸ்ட். குடும்பமாக இருந்தாலும் தனிமையான வாழ்க்கை. எப்படி? குடும்பம்னு ஒரு காரியத்தை கர்த்தர் அதான் வீட்டை கர்த்தர் குடும்பத்தை கட்டலைன்னா உங்கள் கட்டுற பிரயாசம் எல்லாம் வேஸ்ட். பொத்தல் பை ஊதி போடுவார். கர்த்தர் ரொம்ப தேவை. ஆமென். அடுத்ததாக ஹெல்த் ஃபேக்டர்ஸ், உடல் நலம் மற்றும் மனநலம். இதுவும் ஒரு குடும்பம் ஒரு ஆரோக்கியமாக குடும்பம் இருப்பதற்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லாருக்குமே சில நேரத்தில் யாருக்காச்சும் வியாதி பலவீனம் வந்துருச்சுன்னா அது குடும்பத்தையே என்ன செய்து முடக்குது. என்னைக்காச்சும் வர ஒரு காய்ச்சல் சளி நான் சொல்லலை, ஓகே, சில நாட்பட்ட வியாதிகள் அல்லது உடல்நல பிரச்சனைகள், சில ஈவன் சொல்ல போனால் சுகர், ப்ரெஷர், இதெல்லாம் இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே இருக்குது. இது ஒரு தேசிய வியாதி, இது ஒரு நேஷனல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா வீட்டிலும் எல்லாத்துக்கும் என்னது? நீக்கமர நிறைந்திருப்பது இந்த ப்ரெஷர், நாட் ப்ளஷர். இந்த ப்ரெஷருக்கு காரணம் ஓகே நிறைய பலவீனங்கள், பொருளாதார சிக்கல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ரொம்ப யோசிக்கிறோம். வேலை ஸ்தலத்துலேயும் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுது? உங்களுடைய இரத்த ஓட்டத்தை, நரம்பு மண்டலத்தை எல்லாம் பாதிக்குது. ஓகே, அடுத்து மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. அது உறுப்பினர்களுக்குள்ள என்ன உண்டாக்குதுன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறதுனால தெளிவாக இருக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து அப்பா அப்படின்னு நம்ம வந்து என்ன அப்படின்னு என்ன செய்யறான்? கத்துறோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபீல்டு உள்ள என்ன இருக்கு? பயங்கரமான ஒரு குழப்பமும் மன இறுக்கம், மன அழுத்தம். அப்படி இருக்கிற நேரத்தில் சரிங்களா, நீங்கள் அன்பாக ஒரு மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ நெருங்கும் போது அப்புறம் பேசிக்கலாம், போ, இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத அப்பாவை, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுரு. மனுஷன் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இந்த நேரம் பார்த்துட்டு என்ன சும்மா வந்து நிற்கிற, என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? கவனிக்கிறீங்களா? சரி, ரொம்ப டயர்டு, பேச வந்தால் ரெஸ்ட் எடுக்கிற, கொஞ்சம் விட, கொஞ்சம் தூங்குறேன். கவனிங்க, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்தை கிறிஸ்துவக்கிட்ட நெருங்க விடாமல் தடுக்குதான் இல்லையா? உண்மைதானே? அடுத்தது, நாம் ஒரு சரியான உணவு பழக்கம் நமக்கு இல்லை. எங்க இதெல்லாமே பேசணும் சர்ச்சில், இதெல்லாம் கூட தான் பேசணும், இதையும் பேசி சொல்லணும் ஒரு பாஸ்டர். அல்லேலூயா. ஒரு முறையான ஒரு வாக்கிங், உடற்பயிற்சியெல்லாம் தேவை. ஆமென். டாக்டர் சொல்கிறாங்க, இன்னைக்கெல்லாம் எல்லா வேலையுமே உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்க. முதல்ல கிச்சனில் வேலை செஞ்ச நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? துவைக்கிறதுக்கு கல், நல்ல கையை நல்லா அடித்து துவைப்பீங்க.
ஆட்டங்கல், அம்மிக்கல், எல்லாமே கை காலுக்கெல்லாம் வேலை. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இடத்துலையே எல்லாமே வந்துருச்சு. உடல் உழைப்பு இல்லை. அதனால நிறைய மருத்துவமனைகளை கட்டி பெருசு பெருசாக கட்டி வச்சிருக்கிறான். ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிற டாக்டர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டடத்தில் கட்டி வச்சிருக்கிறார். அதுக்கு காரணம் நாம தான். அதனால எங்கே நம்ம கரெக்டாக கட்டணுமோ அதை கட்டிட்டோம்னா அவன் கட்ட மாட்டான். நீங்கள் ஃபீஸை கட்டுறீங்க, குடும்பத்தை கட்டுறதுக்கு ஏசுக்கிட்டு கொடுங்க. நீங்கள் ஃபீஸெல்லாம் கட்ட வேண்டாம், கடனை கட்ட வேண்டாம், அதை கட்ட வேண்டாம், இதை கட்ட வேண்டாம். வீட்டை கட்டுறதுக்கு ஏசு கூட ஒப்பு கொடுத்துட்டு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ தயங்கிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர்த்துக்கு அடுத்து என்ன பிரச்சனைனா, சாப்பிட்றது முடியல, சாப்பிட்டா ஜீரணமாகிறது இல்லை, சாப்பிட்டு தூங்கினா தூக்கம் வர்றதில்லை, தூங்கினா எந்திரிக்கிறது இல்லை. எல்லாமே டிஸார்டர். தூங்க வேண்டாங்கிற இடத்துல தூக்கம் வருது, தூக்கலாம்னு நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாமே தாறுமாறான வாழ்க்கையாக இருக்கிறதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எதிர்பார்ப்புகளும் பொறுப்புகளும் ஒரு குடும்பத்தில் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன். கணவன் மனைவி மேலேயும், மனைவி கணவன் மேலேயும், பிள்ளைகள் பெற்றோர் மேலேயும், அடுத்தவங்க மேலேயும் எதிர்பார்க்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடைமுறைக்கு ஒவ்வாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்கள் ஹஸ்பண்ட் சூப்பர்மேன் கிடையாது, சூப்பர் ஹீமேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் கிடையாது. ஓகே, காமிக் ஹீரோஸ் கிடையாது. மனைவி அதே போல தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கள பாடுள்ள ஸ்திரீகள், பாடுள்ள மனிதர்கள் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியறது இல்லை. ஏன் நீ எல்லாருக்குமே உடல் பலவீனம், சரீர பலவீனம், இதில் நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இதை நீங்கள் செய்யணுங்க, இதை நீங்கள் வாங்கணுங்க, இதை பண்ணணுங்க. ஏன்னா இந்த சரியான ஒரு பரஸ்பர உட்காரணுங்க. நல்லா கவனிங்க, கேட்குறீங்களா? as a pastor, ஒரு மெய்ப்பனாக சொல்லுகிறேன், ஒரு குவாலிட்டி டைம், குவாலிட்டி ஃபேமிலி, ஒரு நல்ல நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஒதுக்க முடியாதவர்கள், ஒரு குடும்பத்தை கட்டி ஆளுகை செய்யக்கூடிய முடியாதவர்கள், அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோமா? பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. வீட்டு வேலைகள், பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க. ஒரு வயசு வரைக்கும் அம்மா வேலை செய்யலாம். 35-40 எல்லாம் தாண்டும் போது அம்மாவுக்கு இடுப்பு வலிக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஓஞ்சிடலாம்னு நினைப்பாங்க. சிலருக்கு சுகரில் இருக்கிற தாய், சுகரில் இருக்கிற பேரண்ட்ஸ் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி குடும்பத்தை ஓடி பண்ண முடியாது. 40 வயசு தாண்டினாவே நிறைய பலவீனங்கள் வரும்போது பிள்ளைகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வைக்கிறீங்க, அவங்க உங்களை கஷ்டப்படாமல் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பொறுப்புகளை ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தர் கடைக்கு போயிட்டு வாங்க, ஒருத்தர் வீட்டில் வேலை செய்யுங்க, ஏதோ ஷேர் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி செய்யும்போது வீட்டுக்குள்ள அன்னெசரி ஓவர் பேர்டன் ஒருத்தர் மேலே குவிக்கப்படாது, ஒருத்தர் மேலேயும் ஓவர் லோட் ஆகாது. எல்லாருமே பகிர்ந்து செய்கிற ஒரு குடும்பமாக உட்கார்ந்து பேசுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் உட்காருங்க, அந்த வேலையை மாற்றி செய்யுங்க. சரி, இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுருக்கா, நாளைக்கு அந்த வேலை சிரிச்சுட்டு பேசுங்க. அல்லேலூயா. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். வீட்டுக்குள்ளே ஒரு சிரிப்பு வரட்டும், ஒரு புன்னகை வரட்டும். ஆமென். சரி, அப்போ சுருக்கமாக சொன்னால் ஒரு பொருளாதார ஒரு திட்டமிடல், ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன்ஸ், உரையாடல் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் டைம் கொடுக்கணும். 3 காரியங்களை பார்த்தோம். 1, பொருளாதாரத்தை கரெக்டாக திட்டமிடுங்க. தேவையில்லாத செலவுகள், வாங்கி குவிக்கிறது, ஆசைப்படுறது. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, பழமொழி, நீங்கள் தேவையில்லாததையெல்லாம் வாங்கி குவிச்சிங்களா, கடைசியில் தேவையானதையெல்லாம் விற்க வேண்டியதாயிரும். ஓகே, அதனால் இது தேவையா, இது வேணுமா, வேண்டாமா, அவசியமா, 1 இருக்கிற விதிக்கு 3 இருக்கணும். அதனால் பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரேக்கும் பெல்லும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எங்கேயாச்சும் ராங் டைரக்ஷன் போனால் யார் ஒருத்தர் பெல் அடிங்க. ஓகே, எங்கேயும் சர்க்கிட் போனால் பிரேக் அடிங்க. எல்லாம் இருக்கணும். பெல்லும் இல்லை, பிரேக்கும் இல்லை, நல்ல சொல்லும் இல்லை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்?
அதனால எனக்கு அன்பானவர்களே, அந்த வீடு என்பது ஆண்டவர் கட்டும்பொழுது தான் உங்களுக்கு இந்த சிந்தையே வரும், இந்த பிளானிங்கே வரும், இந்த விதமான காரியங்கள் அதெல்லாம் ஆண்டு சொல்லி கொடுப்பா. உங்கள் சிந்தைக்குள்ள இதெல்லாம் வேண்டான்னு ஆண்டு சொல்லி கொடுப்பா. உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்புவா. நீ பண்ணுறேன்னு சொல்லுவா. நீ போய் பேசுன்னு ஆண்டு தட்டி எழுப்பு, போய் பேசு. ஆவியானவருடைய நடத்துதல் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வேணுமா வேண்டாமா? ரொம்ப அவசியமாக இருக்குது. அது இந்த நாட்களில், கடைசி நாட்களில் ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை எடுத்தவர்கள் சீக்கிரத்தில் வாசிங்க. இன்னொருவர் மத்தேயு 7 எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல். நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரிகிறதா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் யாரு தெரியுமா? தயவு செய்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்னை பாருங்க எல்லாரும், இங்கே கவனிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போட முடியாது. ஒரே அஸ்திபாரம் தான். அந்த ஒரே அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மற்றதெல்லாம் அஸ்திபாரமே கிடையாது. பணம் அஸ்திபாரமா? உங்கள் படிப்பு அஸ்திபாரமா? சொந்தங்கள் அஸ்திபாரமா? யாருமே அஸ்திபாரம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அப்படி என்றால் அந்த அஸ்திபாரமாக இருப்பதற்கு என்ன? தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கை வெளிப்படும், வெளியாக ஒரு நாள். 6 விதமாக அந்த குடும்பத்தை வீட்டை கட்டுகிறான். 1 பொண்ணு, இன்னொன்று வெள்ளி, 3வது விலையேற பெற்ற கல், 4வது மரம், 5வதாக புல், 6வது வைக்கோல். உங்கள் லைஃபோட குவாலிட்டி காட்டுது. நீங்கள் வைக்க புல்லு மாதிரி இருக்கீங்களா? காஞ்சு சருகு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? இல்லை புல்லு மாதிரி இருக்குதா? இதெல்லாம் வெந்து போகுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நியாய தீர்ப்பு வரும், அன்னைக்கு என்ன ஆயிரும்? எல்லாம் வெந்துடும். இவைகளை கட்டினால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் அக்கினியானது அதை பரிசோதிக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவாக இருப்பார் என்றால் அதில் நீங்கள் முதல் வேளையாக பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடுங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை க்ஷம பண்ணு, கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. கேட்கிறது மட்டுமல்ல, நான் சொன்ன வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின. அந்த கன்மலையாகிய அந்த வீடு, இந்த கன்மலை மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தில் 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் 3வது கடைசியாக ஆண்டவர் வீடு கட்டுறதை பற்றி சொல்லி தான் முடிக்கிறார். வீடு என்பது ஒரு வாழ்க்கை மற்றும் குடும்பம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து எல்லாரும் என்ன கவனிங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்கள் வீடு கெட்டு போகணும்னு உங்களுக்கு யாருக்கும் ஆசை கிடையாது. யாருக்காச்சும் இருக்கா? என் வீடு கெட்டு போகணும், என் வீடு நாசமாக போக வேண்டும், என் வீடு சபிக்கப்பட வேண்டும், என் வீடு தலைமுறையெல்லாம் சபிக்கப்பட்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு யாருக்காச்சும் ஆசை இருக்கா? சொல்லுங்க. இல்லை. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நீங்கள் கட்டுற பிரயாசம் எல்லாம் விருதா, பொத்தல் போய் ஊதி போடப்படுகிறது. இது இயேசு உங்கள் வீட்டை கட்டவில்லை என்பதை நிரூபணப்படுத்துகிறது. விளங்குச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசங்கள் உங்களுக்கு தேவை. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறது தான் கன்மலை மேல் அந்த அஸ்திபாரமாக இயேசு மேல கட்டுகிற வீடு. தொடர்ந்து வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், அந்த குடும்பம் அந்த வீட்டு மேல மோதுகிறது. நிறைய சவால்கள், நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், சாத்தான் நிறைய குறி வைக்கிறான், நிறைய போராட்டங்கள், வியாதிகள்,
வறுமை வரும். ஏதோ ஒன்று சில மனிதர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. புதுசோர மனிதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது மோதுகிறது என்று சொல்ல பார்க்கிறோம். மோதாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஜெபம் பண்ற குடும்பம், நல்ல குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சேவிக்கிற குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கும் சோதனை வரத்தான் செய்ய, வராது என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறது மோதினாலும், வாசிங்க, அது விழவில்லை, அந்த குடும்பம் விழல. ஏனென்றால் அந்த குடும்பம் விழல, அந்த மனுஷன் விழ மாட்டான். அந்த குடும்பத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குடும்பத்தில் சேதத்தை யாரும் ஏற்படுத்த முடியாது. நன்றாக கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஏன்னா அது கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பைபிள் சொல்லுகிறது அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆமென். அந்த கன்மலை கிறிஸ்துவே. உங்களுக்கு நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மோதும் பொழுது, ஆனால் மோதி அழிப்பதற்கென்றே வரும் சில பிசாசுடைய கிரியைகள், சில மனிதனுடைய போராட்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள் வரும் பொழுது மோதும். ஆனால் தேவனை தேடாத ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்க? அடுத்து வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, கேட்காம இருந்த பரவாயில்ல, ஆனால் கேட்டு செய்யாமல் இருக்கிறது, இது ரொம்ப ஆபத்து. இது ரொம்ப ஆபத்து. அவன் கேட்டும் செய்யாமல் இருந்தால்னா வாழாமல் இருந்தால், வாழ்க்கைக்கான ஒரே அச்சாரம், வாழ்க்கைக்கான ஒரே ஆணி, அதாவது ஆணி வேறாக இருப்பது ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆமென். அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். எஸ், புத்தி இல்லாத மனுஷன், புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, ஞானமுள்ள பிள்ளை, ஞானம் இல்லாத பிள்ளை. நீங்கள் எந்த பிள்ளை? என்ன பிள்ளை? ஹல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவர் ஏதோ நம்மோடு பேசாமல்ல, பேசிட்டு தான் இருக்காரு. உங்கள் குடும்ப சூழல் ஒருவேளை ஆஸ் அ பாஸ்டா எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிலை என்ன என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவர் பேசுகிறார். ஆவியான சபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். கேட்டாங்க, ஆனால் அதன்படி செய்யல. வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அடித்தது, மோதினது, விழுந்தது, அழிந்தது. இந்த மாதிரி குடும்பங்களை நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க. போன வாரம் சொன்ன சில நியூஸ்ல என்ன நடந்துச்சுன்னு, இந்த மாதிரி 1-2 குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உலகத்தில், நம்முடைய பட்டணத்திலே, கிராமங்களிலே பல குடும்பங்கள் வேரோடு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தலைமுறை சந்ததிகளும் வேரோடு அழிந்து விட்டது. இயேசு ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. ஆமென். உணர்வடைகிறீங்களா? ஒரு எச்சரிப்பு எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காரியங்களை கவனிங்க. ஆக ஒரு வீடு கட்டப்படுவது நீங்களோ ஒரு மேஸ்திரி இன்ஜினியரோ கிடையாது. ஒரு வீடு என்றால் அந்த பெய்த் என்று சொல்லும் பொழுது அங்கே தேவன் அந்த வீட்டுக்குள்ளே வரணும், அப்படி வார்த்தை உள்ள வரணும். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மேலே அந்த வாழ்க்கை கட்டப்படும் பொழுது மோதாதுன்னு சொல்லலை, மோதுனாலும் விழாது. மோதும் ஆனால் விழாது. குடும்பம் விழாது. மனிதன் பாவத்தில் விழமாட்டான், சாபத்தில் விழமாட்டான், கண்ணீரில் விழமாட்டான், வியாதியில விழமாட்டான், போராட்டங்களில் விழமாட்டான். அவனுடைய வாழ்க்கை கம்பீரமாக அந்த கன்மலை மேலே கட்டப்பட்ட அந்த வீடு நிலைத்து நிற்கும். சந்ததிகள் தலைமுறையாக அந்த குடும்பங்கள் தலைக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததிங்க. அந்த சந்ததி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததி விட்டு செல்லணும். அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லி விட்டுட்டு போங்க. அல்லேலூயா. அதை எப்பவுமே சொல்லுவேன், பிள்ளைகள் பெற்றோர் பார்த்து சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், என் அப்பா அம்மா ஆவிக்குரிய அப்பா அம்மா, ஜெபிக்கிற தாய் தகப்பன், என்னை கர்த்தருக்குள் நடத்துகிற தாய் தகப்பன். அதனால இன்னைக்கு என் சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டு நல்லா இருக்கேன்.
மெனி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அவனுக்கு நல்ல படிப்பு கொடுத்தா நல்லா இருப்பான், முதலாவது நல்ல படிப்பு கொடுத்தா போதும், முதலாவதாக நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா, லஞ்சமோ கிஞ்சமோ வாங்கி ஒரு வேலையில் சேர்த்து விட்டா அவன் பையன் நல்லா இருப்பான். இல்லை, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட கற்றுக்கொடுவன் பிள்ளையான அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அதுதான் ஆண்டவர் சொல்கிற காரியம். முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்போம், உன்னையும் முதிர் வயதில் கைவிடாதிருப்பான். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நடத்துவாராக. இன்னும் சொல்ல போனால் இது நாம கட்டுற வீட்லேயும் பிரச்சனை. சாத்தான் சில வீட்டை கட்டுறான். சாத்தான் என்ன பண்ணுறான், சில வீடுகளை கட்டுகிறான். அவன் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய காரியங்களை, பொருளாதாரத்தில் சில முறையற்ற வருமானத்தை உண்டாக்க வைக்கிறான். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் அந்த கம்யூனிகேஷன் இல்லாதபடிக்கு ஒரு கேப்பை உண்டாக்குகிறான். உணர்வுகளில் எப்பொழுதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுனால ஃப்ரீயாக பேசுறதுக்கு முடியல. குடும்பமாக இல்லாதபடிக்கு பிசாசு அந்த குடும்பத்தை கட்டுகிறான். ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார், பில்டு பண்ணுறாரு, இவன் பைண்ட் பண்ணுறான். ஓகே, நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறீங்க, ஆனால் ஆண்டவர் தான் பில்ட் பண்ணுறார். அவன் பைண்ட் பண்ணுறான், பிளைண்ட் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். தப்பிச்சுக்குங்க. இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இமிடியேட்டாக வீட்டுக்கு போங்க. யாரோட ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகிட்டு காணிக்கை அடுத்த வாரம் நீங்கள் போடணும். சார் சகோதரருக்குள்ளேயே நீ காணிக்க போட உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு கசப்பு இருக்குன்னு நினச்சேன்னா, நீ மன்னிக்கலைன்னா இம்மிடியட்டாக காணிக்க பெட்டி மேலே காணிக்க வச்சுட்டு நீ போய் ஒப்புரவாயிட்டு வா. அப்போ தான் அந்த காணிக்கைக்கு என்னது ஒர்த். ஹல்லேலூயா. முதல்ல செய்யுங்க. தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனோடு வேதம் இவ்வளோ அழகான ஞானமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசியும் வாழ்க்கை ஒரு தரத்தில் இல்லைன்னா, குவாலிட்டியில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தேவன் நம்மோடு நடக்க முடியாது, நம்மோடு நடந்து வரமாட்டார் என்று இந்த காலை வேளையில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தொலைச்சது அதிகம், நிறைய தொலைச்சிட்டோம் வாழ்க்கையில். தொலைச்சது மட்டும் இல்லாமல் தொலைக்கவும் போகிறோம். சேர்த்து வைக்கிறதுக்கு முடியாது, ஊதி போடுவாரே. சேர்த்தலாம் நினைக்கிறதெல்லாம் சேர்த்து கொண்டு பொத்தல் பையிலையும் போட்டிருக்கிறீங்க. இனி ஃப்யூச்சரில் இன்னும் ஓட்டம் தான். அப்படிங்கிற நிலைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சகேவி செய்தது போல் சீக்கிரமாக இறங்கி வா. ஆண்டவருடைய வார்த்தை சீக்கிரமாக, டிலே பண்ணாத. நோ டிலே. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எப்போவுமே குயிக், சீக்கிரத்தில் இறங்கி வா. நான் வீட்டில், நான் குடும்பத்தில் தங்க வேண்டும். உன் வீட்டில் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கிற சகையும், நீ பெரிய பொசிஷனில் இருக்க, ஆயக்காரருக்கு தலைவர், டேக்ஸ் கலெக்டருக்கெல்லாம் நீ பெரிய ஆஃபீஸர். ஆனால் உன் வீட்டில் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. மற்றதெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டில் எத்தனை வீட்டில் இப்படி இருக்குது? ஆவியானவர் பேசுகிறா. உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கா, ஆனால் என்ன இல்லை. நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் இல்லாததை பார்த்துட்ருக்கார். உங்கள் வீட்டில் கிருபை இல்லை, உங்கள் வீட்டில் ரட்சிப்பு இல்லை, உங்கள் வீட்டில் ஞானசான உடன்படிக்கை இல்லை. பல காரியங்களில் ஒடுங்கி போயிருக்கீங்க, உடைந்து போயிருக்கிறீங்க. உடனடியாக சரி பண்ணி கொள்ள வேண்டும். தேவனோடும் மனிதனோடும் இருக்கிற சரியான உறவு நிலை. ஹல்லேலூயா. பிரதான கற்பனை, பிரதான கட்டளை, அதில் கட்டமைக்கப்படுவதுதான் நம்முடைய திருச்சபை. அப்படி இருந்தும் அதை கேட்டும் வீட்டுக்குள்ள உறவை சரி பண்ண முடியாவிட்டால் நீங்கள் ஒரு மாய்மாலக்காரர்கள். எனக்கு அன்பானவர்களே, பிரதான கற்பனை, பிரதான கட்டளை, நீ உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு கற்பனை, இதற்கு ஒப்பாக, இதுக்கு ஒப்பா இருக்கிற கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறல, உன்னை நீ நேசிக்கிறது போல அடுத்தவனை நேசி. அது முதல்ல வீட்டுக்குள்ள தொடங்கட்டும். ஏன் தெரியுமா? தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்கிறதே தேவனுடைய வீட்டில் தான். குடும்பத்திலையும் சர்ச்சிலேருந்து ஆண்டு தொடங்க போகிறார். உங்கள் வீட்டில் தொடங்கும் பொழுது நீங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாது.
வெக்கப்பட்டு போகக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, சர்ச்சுக்கு வந்து வேஸ்ட்டு, ஞானஸ்நானம் எடுத்து வேஸ்ட்டு, பைபிள் படித்து வேஸ்ட்டு, ஊழியம் பண்ணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டாக போகும். ஹல்லேலூயா. மனம் திரும்புவோமா?